மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டியில கோட்டை மாரி ஒரு பங்களா கட்டிக்கிருக்காருங்க. அந்த பங்களாவ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம மாதம்பட்டியில அவங்க ஆரம்ப காலத்துல வாழ்ந்த வீடு இப்ப எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜோடைய தந்தை தங்கவேல் அவர்கள் வீட்டு வேலைக்கு வெறும் ரூ. 60 சம்பளத்துக்கு சமையல் வேலைக்கு வந்தவரு, இன்னைக்கு சவுத் இந்தியாலயே நம்பர் 1 கேட்டரிங் சர்வீஸா விருது வாங்குற அளவுக்கு முன்னேறினது எப்படி? அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோங்க. மாதம்பட்டி கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டா 25 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரப்பகுதி தாங்க. இந்த ஊர்ல தான் மாதம்பட்டி ரங்கராஜ் மிகப்பெரிய அளவுல ஒரு பங்களா கட்டிக்கிட்டு வர்றாரு. இவர் சமையல் கலைஞர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர், சினிமா நடிகர்னு பல்முகம் கொண்டிருந்தாலும் சமையல் கலையில தனித்துவமான நிபுணத்துவம் கொண்டவரா இருக்காருங்க. பொதுவா திருமணத்துக்கோ இல்ல எதுவும் பெரிய பொது நிகழ்ச்சிகளுக்கோ சமையல் பண்றதா இருந்தா வயசானவங்களா இருப்பாங்க, நிறைய அனுபவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி பெரிய அளவுல ஆர்டர் எடுத்து சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவரு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளையும் இவ்வளவு பெரிய திருமணங்களையும் ஒருங்கிணைச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா சமையல் கலையை கத்துக்கிட்டு சமைக்கிறாருன்னா அவருக்கு இந்த அனுபவம் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரங்கராஜோடைய அப்பா தங்கவேலை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. தங்கவேல் இவரை பத்தி பார்க்கணும்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவருங்க. இவர் கூட பிறந்தவங்க இவரையும் சேர்த்து 4 பேர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதுனால இவங்களுடைய அப்பா அம்மா தினக்கூலிக்கு வேலைக்கு போயிருவாங்களாம். அதனால வீட்டு வேலைகளை பார்க்கறது, வீட்டுல சமைக்கிறதுன்னு இவர் வீட்டிலேயே சின்ன வயசுலயே சமையல் வேலையை கத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் வீட்டுல ரொம்ப வறுமைங்க. ஏதாச்சும் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வர்ற சமயத்துல கோயம்புத்தூர்ல ஒரு செல்வந்தரோட வீட்டுக்கு சமையல் வேலைக்காக போயிருக்காருங்க. அங்க 2 வருஷம் அவங்க வீட்டிலேயே சமையல் வேலை பார்த்திருக்காரு. மேற்கொண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரங்கராஜ் அவர்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீட்டை நம்ம முழுமையா உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவருடைய பழைய வீடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துருவோங்க. ரங்கராஜ் அவருடைய தந்தை தங்கவேலு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அந்த செல்வந்தர் வீட்டிலேயே தங்கி அவங்களுக்கு சமையல் வேலை பார்த்துருக்காரு. அதுக்காக அவருக்கு மாசம் ரூ. 60 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல அந்த செல்வந்தரோட பையன் தன்னுடைய கல்லூரி படிப்புக்காக பெங்களூர் போயிருக்காருங்க. அவருக்கு சமையல் வேலை செய்யறதுக்காக இவரை பெங்களூருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் பெங்களூர்லயே தங்கி அவர் அந்த மாணவருக்காக சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு கட்டத்துல அந்த மாணவருக்கு கல்லூரி படிப்பு முடிஞ்சு 5 ஆண்டுகள் கழிச்சு திரும்பிடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தங்கவேல் அவர்கள் அந்த ஊர்லயே நிறைய பழக்கம் ஏற்பட்டதுனால ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்றாருங்க. அங்கே அவருக்கு சர்வர் வேலை, அதாவது தட்டு எடுக்கிற வேலை சேர்ந்திருக்காரு. அங்கேயே 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்காருங்க. சர்வர் வேலைக்கு சேர்ந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா கிச்சன் வரையும் போயிட்டு கிச்சன்ல சமையல் வேலை வரையும் கத்துட்டு இருந்திருக்காரு. அவர் முழுமையா சைவம், அசைவம்னு இப்படி எல்லா சாப்பாடுலயும் கை தேர்ந்த ஒரு சமையல் கலைஞரா ஆனது இந்த ஹோட்டல்ல வேலை சேர்ந்த பிறகுதாங்க. ஒரு கட்டத்துல இந்த ஹோட்டல்ல இருந்து இவர் விலகுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மீண்டும் கோயம்புத்தூருக்கே வராருங்க. கோயம்புத்தூருக்கு வந்தவர் ஆரம்பத்துல இவர் ஒரு செல்வந்தர் வீட்டுல வீட்டு வேலை சமையல் வேலைக்கு பார்த்தார்ல, அவங்க வீட்டுக்கே போறாரு. அவருடைய சிபாரிசின் பேர்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலை கிடைக்குதுங்க. அந்த தோட்டத்துல மேஸ்திரி மாதிரி அங்கே வேலை பார்க்குறவங்கள கவனிச்சுக்கக்கூடிய வேலை. ஒரு நாள் சம்பளம் ரூ. 10, மாசம் ரூ. 300க்கு அந்த தோட்டத்துல வேலைக்கு சேர்றாரு. இப்ப நீங்க பார்க்குற இந்த வீடு தாங்க மாதம்பட்டியில ரங்கராஜ் அவருடைய பழைய வீடு. ஆரம்பத்துல இவங்க வாடகைக்கு தான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துல இந்த இடத்த வாங்கி இங்க முத வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு தான் இது. ரங்கராஜ் அவங்களுடைய தந்தை தங்கவேல் கூட பிறந்தவங்க 4 பேர் சொன்னேன். எல்லாருமே இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆரம்பத்துல இந்த வீட்ல தான் கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க. இந்த ஊர்ல இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்றவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க சொல்றாங்க. தங்கமான குடும்பம், ரொம்ப அமைதியா பேசக்கூடியவங்க, யாருக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் ஊருக்கு சாதாரணமா வந்து எல்லார்ட்டையும் சகஜமா பழகக்கூடியவங்க ரங்கராஜ் அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ரங்கராஜை பத்தி சொல்றப்ப, அதாவது அவர் சர்ச்சையில மாட்டினதுக்கு பிறகு அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா எப்படி எளிமையா ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட இப்பயும் வந்து சாதாரணமா பழகுறாங்களோ அதே மாதிரி பழகக்கூடியவர் தாங்க ரங்கராஜும். இந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கண் திருஷ்டி மாதிரி அவருக்கு இந்த ஒரு சர்ச்சையான விஷயம் அவர் பேரை கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த சர்ச்சைக்குரிய நிகழ்வு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. நம்ம அவருடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. வீட்டோடைய எலிவேஷன், ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீட்டை வந்து ஒரு கோட்டை மாதிரியான அமைப்பில் கட்டிக்கிருக்காரு. வீட்டோடைய ஜன்னல், அந்த போர்ட்டிகோன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா வளைவா கோட்டை மாதிரியான அமைப்பில் கட்டியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி 4 தூண்கள் பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்க.
கிட்டத்தட்ட 30 அடி உயரம் இருக்கும் அந்த தூண் மட்டும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை கட்டிக்கிட்டு இருக்காரு. வீட்டை முழுமையாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கவேல் அவர்கள் இவ்வளவு பெரிய கேட்டரிங் சர்வீஸை, அதாவது கோயமுத்தூரில் ஒரு தோட்டத்தில் டெய்லி 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு எப்படி எந்த சமயத்தில் அவர் வாழ்க்கை மாறுனுச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அங்கே சில ஆண்டுகள் வேலை செஞ்ச பிறகு இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு பயந்து அந்த தோட்ட வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்ட்டு போயிருக்காருங்க. அப்படி அவர் போன இடம் தான் ஒரு இரும்பு கம்பெனி. அங்கே சம்பட்டி வச்சு இரும்பை அடிக்கிற வேலைங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு வருஷம் இரும்பை சம்பட்டியால் அடிக்கிற வேலையை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நின்றுட்டு மாதம்பட்டிக்கு வந்திருக்காருங்க. மாதம்பட்டி அப்படின்றது அவருடைய ஊர் கிடையாதுங்க. அவருடைய மனைவி, அவருடைய மாமனார் மாமியார் இந்த மாதம்பட்டியில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. அதனால அவர் வேலை இல்லாதனால மாமனார் வீட்டுக்கே மாதம்பட்டிக்கு வந்திருக்காரு. மாதம்பட்டிக்கே வந்த தங்கவேல் அவர்கள் வேலை இல்லாமல் மாமனார் வீட்டிலேயே இருந்திருக்காருங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் மாதம்பட்டியில் ஒரு சமையல் கலைஞர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. நீங்கள் சமைக்க போகிறப்ப உதவிக்கு ஆள் வேணும்னா என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அந்த சமையல் கலைஞர் தன்னுடைய வேலைக்கு எடுபடி வேலைக்காக இவரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதாவது காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலைக்காக தங்கவேல் அவர்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர்கிட்டே 2 வருஷம் வேலை பார்த்துருக்காருங்க. இந்த 2 வருஷத்தில் அவர் கற்றுக்கிட்டது அதிகங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு ஒரே சமயத்தில் சமைக்கிறது எப்படி அப்படின்றத இந்த சமையல் கலைஞர்கிட்டேருந்து தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய தந்தை தங்கவேல் அவர்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்தில் இதே ஊரை சேர்ந்த, அதாவது மாதம்பட்டியை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் சிவகுமார் பல படங்களை தயாரித்தவருங்க. சின்ன தம்பி, பெரிய தம்பி, இது மாதிரி பல படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. அவர் அடிக்கடி கோயம்புத்தூரை சுற்றி பல இடங்களில் படப்பிடிப்பு நடத்துறது வழக்கங்க. அந்த மாதிரி படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு சமையலுக்காக ஆள் தேடி இருக்காரு. அதுக்காக மாதம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த சமையல் கலைஞர்கிட்ட யாராச்சும் ஆள் இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் தான் தங்கவேலை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காருங்க. அதன் பிறகு தங்கவேலு அவர்கள் சினிமா படப்பிடிப்பு தளத்தில் வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குற வேலைக்கு போயிருக்காருங்க. இது மாதிரி அங்கேருந்து பல படங்கள் இவர் சமையல் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் வேறு தயாரிப்பாளர்களும் கோயம்புத்தூருக்கு படப்பிடிப்புக்கு வந்தால் அவங்களுக்கும் இந்த தங்கவேல் அப்படின்ற பேர் வந்து பரிச்சயமாக இருக்குது. அதனால் எந்த தயாரிப்பாளர்கள் கோயம்புத்தூருக்கு படப்பிடிப்புக்கு வந்தாலும் இவரை தான் சமையலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவர் முழு நேரமாகவே சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சமைச்சு கொடுக்குற வேலையை தொடர்ந்து பார்த்துருக்காருங்க. அதே சமயத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லயன்ஸ், ரோட்டரி, இந்த மாதிரி சங்கங்களுக்கு அவங்களுடைய மீட்டிங் சமயத்தில் சமைச்சு கொடுக்க வேண்டிய வேலையும் எடுத்து பார்த்துருக்காரு. அதனால அங்கே வரக்கூடிய செல்வந்தர்களுடைய பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த செல்வந்தர்கள் வீட்டோட நிகழ்ச்சிகள்லையும் இவர் சமைக்க போயிருக்காரு. அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் ஒரு பரிச்சயமான சமையல் கலைஞரா மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்ற பேரு எல்லா இடத்துலையுமே அடிபட்டிருக்குங்க. பெரிய பெரிய வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்குமே மாதம்பட்டி தங்கவேல் சமையல் தான் அப்படின்ற அளவுக்கு இவர் பேர் வாங்கியிருக்காரு. அதே சமயத்தில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ரங்கராஜ் அவர்கள் மீண்டும் சொந்த ஊருக்கே வந்திருக்காரு. வேலைக்கு போகலாமா இல்லை அப்பாவுடைய தொழிலை கவனிச்சுக்கலாமா அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவாக கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய தந்தை ஆரம்பித்த கம்பெனியை படிச்சுட்டு வந்து அவங்களுடைய வாரிசுகள் அதை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ரங்கராஜ் அவர்களும் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வந்து தன்னுடைய அப்பா சமையல் கலைஞராக இருந்தாலும் இதை மிகப்பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி வேலையில் இறங்கியிருக்காருங்க. தொடர்ந்து 5 வருஷம் தன்னோட தந்தையோட உதவியாளரா எல்லா கல்யாண மண்டபத்துக்கும் போயிட்டு தன்னோட தந்தை எப்படி சமையல் வேலை செய்கிறாருன்னு அந்த நுணுக்கத்தை ஃபுல்லாக கற்று தேர்ந்திருக்காருங்க. அதன் பிறகு தனியாக இவரே ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு ஒரு கல்யாண நிகழ்ச்சியை எடுத்து முழுமையாக நடத்துகிற அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்று கை தேர்ந்திருக்காரு. அதன் பிறகு கோயம்புத்தூர்லேயே மாதம்பட்டி தங்கவேல் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கேட்டரிங் சர்வீஸை ஆரம்பித்து ரன் பண்ணியிருக்காருங்க. அதே சமயத்தில் கோயம்புத்தூருக்குள்ள மட்டுமே பிரபலமாக இருந்த இவங்களுடைய நிறுவனம் இந்திய அளவுல பிரபலமான ஒரு கேட்டரிங் சர்வீஸா மாறுனுச்சு அப்படின்னு தெரியுங்களா? முத இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நடிகர் கார்த்தி அவங்களுடைய திருமணத்துல தாங்க. அதாவது சூர்யாவுடைய தம்பி கார்த்தி அவருடைய திருமணத்துல சமைக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ்க்கு கிடைச்சிச்சு. அதுல வந்து கலந்துகிட்ட மிகப்பெரிய செல்வந்தர்கள், இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய பிரபலங்கள்னு பலரும் நடிகர் கார்த்தி அவங்களுடைய கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சமையலுங்க. இந்த சமையலை சாப்பிட்டவங்க எல்லாருமே யார் சமையல் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க கேட்டரிங் சர்வீஸ், அந்த பஃபே சிஸ்டம்னு எல்லாமே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா வெளிநாடுகள்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல சவுத் இந்தியன் ஃபுட்டை ரொம்ப நேர்த்தியா அதோடைய தன்மை மாறாம அதுல புதுமைகளை பூத்தி பல விஷயங்களை செஞ்சிருக்காருங்க. அதாவது கொய்யாக்காய் சட்னி, இளநீர்லயே
பாயாசம் இந்த மாரி பல புது வகையான உணவுகள சமைச்சு அந்த கல்யாணத்துல பரிமாறியிருக்காரு. இதனால இவருடைய பேரு இந்திய அளவுல மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சுச்சு. இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு இல்லம், அங்க சமைச்சு குடுக்குறது இவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ் தாங்க. இந்தியாவுல மட்டும் இல்லங்க, வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய திருமணத்துக்கு சவுத் இண்டியன் ஃபுட் தேவைப்படுது அப்படின்னா, இவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ் தான் எந்த நாடா இருந்தாலும் சரி போயிட்டு சமைச்சு குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு உலக அளவுல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமா ரங்கராஜ் அவர்களுடைய கேட்டரிங் சர்வீஸ் இன்னைக்கு இருக்குதுங்க. இத நினைவு கூர்ற அவருடைய அப்பா தங்கவேல், "நாங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்த தொடுறதுக்கு என்னுடைய பிள்ளைகள் இத மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாத்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேல சமையல் கலைஞர்கள் இவங்கள்ட்ட நிரந்தர பணியாளரா வேலை பார்க்குறாங்க. அவ்வளவு பேருக்கும் இவங்க வேலை இருந்தாலும், இல்லாட்டியும் சம்பளம் குடுத்து தன்னுடைய கம்பெனியிலேயே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு சமையல் நிறுவனம் தாங்க இது.